ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் எடுத்துக்காட்டு 1.15. கொஷின் பாருங்கள். நரேன் 7.4 கிலோகிராம் மாம்பழங்களை வாங்கினார். வீட்டிற்கு செல்லும் வழியில் 4.650 கிலோகிராம் மாம்பழங்களை தனது சகோதரிக்கு அளித்து விட்டார். அவரிடம் மீதமுள்ள மாம்பழங்களின் எடையை கண்டறிகன்னு கேட்டுக்கணும். அப்போது இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் இருக்கிறது எழுதலாம். அப்போது இது பார்த்திங்கன்னா நரேன் வாங்கிய மாம்பழங்கள். அப்போது கொஷினில் இருக்கிறது எதுங்க? நரேன் வாங்கிய மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 7.4 கிலோகிராம். அதுக்கப்புறம் இது சகோதரிக்கு இது பாருங்கள், சகோதரிக்கு அளித்து விட்டார். அப்போது நரேன் தனது சகோதரிக்கு வழங்கிய மாம்பழங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4.650 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மீதமுள்ள மாம்பழங்களின் எடைனா, அப்போ இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போது 7.4 கழித்தல் 4.650. அப்போ இது எப்படி கழிக்கணும்னு பாருங்கள். 7.4ங்களா, புள்ளிக்கு இந்த சைடு இருக்கிறது 4 மட்டும் தான், அந்த சைடு இருக்கிறது 3 நம்பர், அது அப்படியே போட்டுக்கோங்க. அப்போது இது கழிக்கணும்னா இதுக்கு மேலே இல்லாதனால நம்ம 0 போட்டுக்கலாம். அப்போது 0ல் 0 போச்சுன்னா என்ன? 0. அதுக்கப்புறம் பாருங்கள், இது 0ல் 5 போகாதுங்களா, இதுலேருந்து கடன் வாங்கினீங்க, இது 3 ஆகிடும், இது 10 ஆகிடும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5. இது பாருங்கள், 3ல் 6 போகாதுங்களா, மறுபடியும் இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது 6 ஆகிடும், இது 13 ஆகிடும். அப்போ 13ல் 6 போச்சுன்னா 7. இந்த புள்ளி அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போது என்ன வருது ஆன்சர்? 2.750 கிலோகிராம். அப்போது இது கிலோகிராமில் தானே இருக்குது. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா 2.750 கிலோகிராம் இதுக்கு ஆன்சர். அப்போது தேர்ஃபோர் எனவே மீதமுள்ள மாம்பழங்களின் எடை 2.750 கிலோகிராம் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.